வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது IFHRMSல பிஎஃப் அட்வான்ஸ் ரெக்கவரி. புதுசாக ஒரு எம்ப்ளாயி ஆல்ரெடி அவங்க பிஎஃப் அட்வான்ஸ் ரெக்கவரி கட்டிகிட்டு இருக்க எம்ப்ளாயி இடையில இன்னொரு அட்வான்ஸ் போடும்போது அதை எப்படி மெர்ஜ் பண்ணுறது. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா என்னோட இதில் இந்த எம்ப்ளாயிக்கு முதல்ல அவங்களோட பழைய பே தான் இருந்துச்சு. நான் அவங்களுக்கு பிஎஃப் இனிஷியேஷன் பண்ணும்போது அந்த பிஎஃப் அட்வான்ஸ் ரெக்கவரி டெலிட் ப்ரோக்ராம் மூலமாக டெலிட் பண்ணியிருந்தேன். ரிப்போர்ட்டில் போய் ஹெச்ஆரில் டெலிட் ஜிடிஎன் அட்வான்ஸ் டெலிட் ப்ரோக்ராம் மூலமாக அந்த அட்வான்ஸை டெலிட் பண்ணி விட்டுட்டு தான் லாஸ்ட் மந்த் சேலரி இது பண்ணினேன். ஆனால் அவங்களுக்கு இப்போ இந்த மாதம் சேலரி எடுத்து பார்க்கும்போது அந்த பழைய அட்வான்ஸே ரிப்பீட் ஆகி வருது. அப்போ அவங்களுக்கு புது அட்வான்ஸ் எப்படி போடலாம் அப்படின்னு இருக்கும்போது நாங்கள் எம்ப்ளாயி பேஸ்டு இதை எடுத்து பார்த்தேன். எம்ப்ளாயி பேஸ்டு இதை எடுத்து பார்க்கும்போது அது எம்ப்ளாயி பேஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அந்த எம்ப்ளாயிக்கு பார்த்தீங்கன்னா நோ அப்படின்றது இந்த கடைசி இதை ஆர்கனைசேஷன் பேஸ்டு ரிப்போர்ட்டில் எடுத்து பார்த்தோம். ஆர்கனைசேஷன் பேஸ்டு ரிப்போர்ட்டில் எடுத்து பார்க்கும்போது இதில் நோ அப்படின்றது. இப்படி வரும்போது நம்ம என்ன செய்வோம், நார்மலாக பார்த்தீங்கன்னா ஹெச்ஆரில் அட்வான்சஸில் நம்ம ரிப்போர்ட்டில் போயிட்டு இந்த அட்வான்ஸ் மைக்ரேஷன் எம்ப்ளாயி பேஸ்டு ட்ரான்ஸ்ஃபர் டு பேரோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் நம்ம ஆக்ஷனில் கொடுத்து அதில் எந்த மந்த் வரணும், டிஓ கோடு, டிடிஓ கோடு, ஆஃபீஸு, அந்த லோன் டைப் என்ன, எம்ப்ளாயி நம்பரை கொடுத்து நம்ம கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் ஆக்சுவலாக இந்த நோ அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டில் இந்த நோ அப்படிங்கிறது எஸ் அப்படின்னு மாறிடும். நார்மலாக அதை தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இந்த எம்ப்ளாயிக்கு நான் இந்த மாதம் செஞ்சு பார்க்கும்போது இந்த நோ அப்படிங்கிறது சேஞ்சே ஆகலை. அதே மாதிரி அவங்களுடைய பேரோலில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த எம்ப்ளாயிக்கு டிபிஎஃப் ரெக்கவரி மாறவே இல்லை. இது ஆக்சுவலாக இப்போ நான் மாற்றிட்டேன். பழைய அமௌண்ட் இதில் போனீங்கன்னா அவங்களோட பழைய டீட்டெயில்ஸே இருந்துச்சு. பிறகு ரிசல்ட்டில் போய் ஒன் டைம் மார்க் ஃபார் கால்குலேஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்பவும் அது போகலை. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இன்னொரு ஆப்ஷன் ஆல்ரெடி பிஎஃப் அட்வான்ஸ் ரெக்கவரி இங்கே இருக்குது அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா பேரோல் சர்வீஸில் போயிட்டு டியூஸ் அண்ட் டிடக்ஷன்ஸில் பேட்ச் ஃபைல் க்ரியேட் பண்ணேன். நம்ம நார்மலாக டியூஸ் அண்ட் டிடக்ஷன் அதாவது உங்கள்கிட்ட இனிஷியேட்டர் லாகின், வெரிஃபை லாகின், அந்த அப்ரூவல் எல்லாமே உங்கள் கையிலே இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக டியூஸ் அண்ட் டிடக்ஷனில் போயிட்டு கூட பண்ணிடலாம். ஆனால் டியூஸ் அண்ட் டிடக்ஷனில் அந்த பிஎஃப் அட்வான்ஸ் ரெக்கவரி அப்படிங்கிறது வரலை. அது ஒரு காரணம். இந்த டியூஸ் அண்ட் டிடக்ஷனில் போய்ட்டு ஒரு பேட்ச் ஃபைல் க்ரியேட் பண்ணி அதில் ஒரு பேட்ச் ஃபைல் க்ரியேட் பண்ணேன். அந்த எலமெண்ட் பிஎஃப் அட்வான்ஸ் ரெக்கவரி அப்படின்னு இருந்துச்சு. அதை செலக்ட் பண்ணேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எம்ப்ளாயிக்கு கொடுத்தேன். அந்த எம்ப்ளாயிக்கு அசைன்மெண்ட் வேல்யூ கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் வேல்யூ அப்படிங்கிறதுல அவங்களுக்கு எவ்வளோ இஎம்ஐ மந்த்லி பிடிக்கணும் அப்படிங்கிற அமௌண்ட்டை கொடுத்துட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்டு, கரண்ட் இன்ஸ்டால்மெண்ட் 1, அவங்களுக்கு அட்வான்ஸ் நம்பர் அங்கே கிரியேட் ஆக அட்வான்ஸ் நம்பரு, அக்கௌண்ட் ஹெட்டு, டீட்டெயில் ஹெட், இந்த 3 ஆப்ஷன்ஸையும் கொடுத்துட்டு ஆரக்கிளில் போய் அப்லோட் பண்ணி ஃப்ளாக் ரோஸ் பண்ணி அப்லோட் பண்ணி சக்ஸஸ் ஆயிடுச்சு. சக்ஸஸ் ஆகும்போது திருப்பி டியூஸ் அண்ட் டிடக்ஷன்ஸில் அந்த பேட்ச் நேமை நம்ம டைப் பண்ணி என்ன பேட்ச் நேம் கொடுத்துருக்கோமோ அந்த பேட்ச் நேம் நம்ம டைப் பண்ணி பேட்ச் நேம் பேர்லாம் பேட்ச் நேம் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு நார்மலாக நம்ம எப்போவும் செய்கிற மாதிரி தான். இந்த இடத்துல பேட்ச் நேம் செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வேலிடேட் பேட்ச்சு வேலிட் ஆகணும். இந்த கீழே வந்திருக்கு பார்த்தீங்களா, வேலிட் பேட்ச் வேலிட் ஆகணும். அதுமாரி அது வேலிட் ஆனதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பேட்ச் கொடுக்கணும். இந்த 2 ஆப்ஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ எனக்கு அது சேஞ்சஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம்
வரக்கூடிய ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து கன்வெர்ட் ஆயிருச்சு. ஆனால் இந்த ஒரு பிஎஃப் அட்வான்ஸ் ரெக்கவரியும் அதேமாரி ஆட்டோமேட்டிக்காக ஆயிருக்கணும், ஆகலை. இப்போ இந்த எம்ப்ளாய்க்கு பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் வந்து போட்டிருக்காங்க, தீபாவளி ஃபெஸ்டிவல் அட்வான்ஸு. அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா 1000, 10, 1 என்ன அட்வான்ஸ் நம்பர் எல்லாம் நீட்டாக வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இவங்களுக்கும் வந்திருக்கணும், பிஎஃப் அட்வான்ஸ் போட்டவங்களுக்கும் வந்திருக்கணும். அது வரலை அப்படிங்கிறதுனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். அப்போ அவங்களோட எக்ஸிஸ்டிங் இதில் போய் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது சேஞ்ச் ஆயிருச்சு. பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த எம்ப்ளாயிக்கு வந்து பிஎஃப் அட்வான்ஸ் ரெக்கவரி வந்து அவரோட இந்த அமௌண்ட் நம்ம கொடுத்த அமௌண்ட்டு அது வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூவில் என்ன அமௌண்ட் இருக்குது, டோட்டல் நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்டு, கரண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு, அவங்களோட அக்கௌண்ட் நம்பர், டீட்டெயில் ஹெட் எல்லாமே நீட்டாக வந்துருச்சு. இதனால் எனக்கு இப்போ இதில் வந்து ப்ராசஸில் காட்டுது. இப்போ நம்ம அடுத்து ரிசல்ட்டில் போய் பார்க்கணும். ரிசல்ட்லேயும் காட்டிருச்சு அப்படின்னா ப்ராப்ளம் சக்ஸஸ் தான். அப்படி இல்லைன்னா அதில் ஒரு தடவை மார்க் ஃபார் கால்குலேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா சக்ஸஸ் ஆயிரும். பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் சென்சேவ். கொஞ்சம் டைம் ஆகுது, அவ்வளோதான். அந்த எம்ப்ளாய்க்கு நம்ம செக் பண்ணி பாருங்கள். வரலன்னா ஒன் டைம் மார்க் ஃபார் கால்குலேஷன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிரும். நன்றி.